இதை பார், சேர்க்கிற விஷயத்துல எந்த ரிஸ்க் வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். நீ அந்த விஷயத்த சுத்தமா மறந்துட்டு ரிலாக்ஸா இரு. அதுதான் உனக்கும் நல்லது, உன் லைஃப்க்கும் நல்லது. அஞ்சலி, அழாத. சொன்னா கேளு. கண்ணை தொடச்சிக்கிட்டு போய் படு. போ. கீதா, ஒரு நிமிஷம், நான் இதோ வரேன். கீதா, என்ன கீதா இந்த நேரத்துக்கு கார்டனுக்கு வந்திருக்க? ஒருவேளை வாக்கிங் வந்தியா? நான் எதுக்கோ வந்தேன். அது எதுக்கு உனக்கு? இல்ல, ஒருவேளை வாக்கிங் போறதா தான் உனக்கு கம்பெனி கொடுக்கலாமேன்னு நினைச்சேன். இல்ல, நீ தனியா வாக்கிங் போறதை விட 2 பேரும் சேர்ந்து வாக்கிங் போனா டயர்ட்னஸும் தெரியாது, அதே நேரம் உடம்புக்கும் நல்லது. அதான். ஆமா, இது பெரிய பொட்டானிக்கல் கார்டன். இங்க வாக்கிங் போனா அப்படியே விளங்கிடும். அப்போ நீ வாக்கிங் வரலையா? வேற எதுக்கு அப்போ கார்டன் வந்திருக்க? கண்டிப்பா சொல்லி ஆகணுமா? இல்ல, ப்ளீஸ் சொல்ல. நான் இந்த செம்பருத்தி பூவை பறிக்க வந்தேன். என்ன சொல்ற? நைட்ல எதுக்கு செம்பருத்தி பூ? உனக்கு தெரியாதா? நைட்ல ஃப்ரெஷ்ஷா செம்பருத்தி பூவை பறிச்சு தலையில வச்சோம்னா கூடிய சீக்கிரமே இந்த நாட்டுக்கே ராணி ஆயிடுவாங்களாம் அப்படின்னு ஒரு முனிவர் சொன்னாரு. ஓ, அப்படியா? புதுசா இருக்கு. அப்போ என்ன மாதிரி ஆம்பளைங்கெல்லாம் நாட்டுக்கு ராஜா ஆகிறதுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஐடியா சொன்னாரா? சொன்னாரு. என்ன சொன்னாரு? இந்த செம்பருத்தி பூவை பறிச்சு உன் 2 காதலையும் வச்சுட்டு தூங்குனா அப்போ நான் ராஜா ஆயிடுவேனா? கூஜா ஆயிடுவேன்னு சொன்னாரு. என்னம்மா தனியா நின்னு சிரிச்சிட்டு இருக்க? அங்க பாருங்க மாமா. என்ன கீதா கலாய்க்கிற? பின்ன பெரிய வக்கீல் மாதிரி விசாரிச்சிட்டு இருக்க. நான் ஏதோ செம்பருத்தி பூவை பறிக்க வந்தேன். அத தேவையில்லாம ஏன் எதுக்குன்னு கேட்டுட்டு இருக்க. போ, நான் பூ பறிக்கணும். கீதா 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 கீதா, ஒரு நிமிஷம். என்ன? நீ எதுக்கு கஷ்டப்படுற? அந்த பூவை நானே பறிச்சு தரேனே. என்ன ஹெல்ப் பண்றத நினைப்பா? செடி என்ன 50 மீட்டர் உயரத்துலயா இருக்கு? கையை இப்படி எடுத்தா பறிக்கலாம். இதுல எனக்கு என்ன கஷ்டம் இருக்கு? இருந்தாலும் நான் உனக்கு பறிச்சு கொடுக்குற ஸ்டைல புதுசா இருக்கும்ல, அதனாலதான். எங்க பறிச்சு கொடு. உன் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு நான் பாக்குறேன். ஒரு நிமிஷம் இந்த பக்கமா. பறிச்சு கொடுக்கணும். கீதா, take it. செம்பருத்தி பூமல இருந்த ஆசையே போயிடுச்சு. ஆளும் மூஞ்சும். கீதா கீதா, ஒரு நிமிஷம். என்ன மாமா, அசோக் அத்தான் அக்கா கிட்ட ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறாரு. அசோக் கீதாவை விரும்புறாம்மா.
அப்படியா? ஆமாம்மா, இந்த விஷயத்த நானும் கார்த்திக்கும் ரொம்ப நாளைக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் கேசவங்கிட்டையும் சந்திரா கிட்டையும் இத பத்தி பேசிட்டோம். அவங்களுக்கும் சந்தோஷம்தான். முதல்ல அசோக் தன்னோட காதலை கீதா கிட்ட தெரியப்படுத்தி அந்த காதலை கீதாவும் ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அவங்க கல்யாணத்தை முடிவு பண்ணிக்கலான்ட்டு இருக்கோம். அப்படியா? இவ்ளோ தூரம் பேச்சுவார்த்தை நடத்திட்டீங்களா? பாத்தீங்களா, நானும் இதே வீட்ல தான் இருக்கேன். ஆனா எனக்கு இத பத்தி சுத்தமா தெரியாம போயிடுச்சு. சரி, இப்ப தெரிஞ்சுக்கிட்டே இல்ல? உன் அக்காவும் நம்ம வீட்டுக்கு மருமகளா வர்றது உனக்கு சந்தோஷம் தானே? அப்படி ஒரு விஷயம் நடந்தா என்னை விட இந்த உலகத்துல சந்தோஷப்பட வேற ஆளே இல்ல. எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு மாமா. அப்புறம் என்னம்மா, கொஞ்ச நாள் பொறுமையா இருமா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரிங்க மாமா. அப்புறம் இந்த விஷயத்த நான் தான் உனக்கு தெரியப்படுத்தினேன்னு நீ அசோக் கிட்ட சொல்லிடாதம்மா. ஏன் மாமா? என்னதான் இருந்தாலும் நான் அவனோட அப்பாவாச்சே. அவன் காதலிக்கிற விஷயத்த அவன் எனக்கு தெரியாத மாதிரி காட்டிக்கிட்டா தானே எனக்கு மரியாதையா இருக்கும். அவனும் என்கிட்ட கூச்சம் இல்லாம வந்து பேசுவான். அதான் சொல்லிடாதம்மா. சரி மாமா. நீங்க ரொம்ப நேரம் நிக்காதம்மா, போய் தூங்கு. கூடிய சீக்கிரமே என் அக்காவும் இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போறான்னு நினைச்சு நான் சந்தோஷப்படுறதா, இல்ல சேகரை கொலை பண்ணதுக்காக சீக்கிரமே நான் ஜெயிலுக்கு போக போறத நினைச்சு வருத்தப்படுறதான்னு தெரியலையே. என்னை வச்சு நீ நல்லாதான் விளையாட்டு காட்டுற கடவுளே. என்ன அஞ்சலி, இன்னும் சேகர விஷயத்த நினைச்சு பதட்டமா இருக்கியா? அந்த பதட்டம் நான் சாகுற வரைக்கும் என்னை விட்டு போகாதத்தான். இப்போ நான் வேற ஒரு விஷயத்த உங்ககிட்ட கேட்க வந்தேன். என்ன விஷயம்? நீங்க என் அக்கா கீதாவை விரும்புறீங்களா? சொல்லுங்கத்தான், நீங்க என் அக்காவை விரும்புறீங்களா? ஏன் திடீர்னு இப்படி கேக்குற? அது வந்து இந்த விஷயத்த நான் தான் உனக்கு தெரியப்படுத்தினேன்னு நீ அசோக் கிட்ட சொல்லிடாதம்மா. ஏன் மாமா? என்னதான் இருந்தாலும் நான் அவனோட அப்பாவாச்சே. அவன் காதலிக்கிற விஷயத்த அவன் எனக்கு தெரியாத மாதிரி காட்டிக்கிட்டா தானே எனக்கு மரியாதையா இருக்கும். அவனும் என்கிட்ட கூச்சம் இல்லாம வந்து பேசுவான். அதான் சொல்லிடாதம்மா. சரி மாமா. சொல்ல அஞ்சலி, எதை வச்சு இப்படி கேக்குற? அது நீங்க என் அக்கா கிட்ட நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படி தோணுது. சொல்லுங்க, நீங்க என் அக்காவை விரும்புறீங்களா? இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.